ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, நீங்க காதலிச்ச நபர் உங்க மேல எவ்வளவு வெறுப்புல இருந்தாலுமே உங்களை தேடி ஓடி வந்து உருகி பேச வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னா, ஒரு டைம் ஒரு ரேஸ் நடந்துச்சு. நாய் வேகமா ஓடுமா, சிறுத்தை வேகமா ஓடுமா அப்படிங்கிற ரேஸ். மக்கள் எல்லாருமே இதை பார்க்கறதுக்கு அப்படி குமிஞ்சு நிக்கிறாங்க. அந்த ஊருடைய அவ்வளவு பெரிய போட்டி அளவுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாம் ரெடியானாங்க. 3, 2, 1 அப்படின்னு கன்ஷாட் அடிச்ச ஸ்பாட்ல நாய் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடுது. ஆனா சிறுத்தை ஒரு ஸ்டெப்பும் கூட எடுத்து வைக்காம அங்கேயே அமைதியா படுத்துட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்களா, நீ சீக்கிரமா போ, நாய் ஓடுது பாரு, வேகமா போய் அதை பிரேக் பண்ண, உன்னால முடியும் அப்படின்னாங்க. ஆனா சிறுத்தை அமைதியா படுத்துட்டே தான் இருந்துச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தைய வளர்த்தவர் வந்து கேட்டாரு, நீ ஏன் ஓடல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சிறுத்தை சொல்லுச்சு, நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்னோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும், என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும், நான் இவங்க கிட்ட என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஒரு நாயோட போட்டி போட்டு என் தகுதியை நான் ப்ரூவ் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு. எதுக்குடா இந்த ஸ்டோரி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நீங்க உங்களை ப்ரூவ் பண்றதுக்காக நான் உங்ககிட்ட இந்த ஸ்டோரி சொல்லல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மெத்தட் நீங்க பண்றீங்க அப்படின்னா இது நீங்க அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அந்த மெத்தட் நீங்க பண்ணவே கிடையாது. அந்த மெத்தட் உங்களுக்காக பண்றீங்க, உங்களோட லைஃபுக்காக பண்றீங்க, நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக பண்றீங்க. சோ இது முழுக்கவே உங்களுக்காக மட்டும்தான் நீங்க பண்றீங்களே தவிர அடுத்தவங்களுக்காக பண்ணல. சோ உங்களுக்காக, உங்களோட வாழ்க்கைக்காக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அப்ப அந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு டெடிகேஷனோட பண்ணணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன அப்படிங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த மெத்தட் பண்ணாங்க, நான் அந்த மெத்தட் பண்ணேன், நான் எல்லா மெத்தடுமே பண்ணேன், எனக்கு நடக்கல, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. சிம்பிளா ஒரு வார்த்தை கேட்கிறேன், உங்களுக்கு நடந்துச்சு, கிடைச்சிச்சுன்னா அதோட பெனிஃபிட் யாருக்கு? சோ உங்களுக்கு நடக்கல, கிடைக்கலனா லாஸ் யாருக்கு? சோ எப்படி பார்த்தாலுமே பெனிஃபிட்னால அது உங்களுக்கு தான், ப்ராஃபிட்னால அது உங்களுக்கு மட்டும் தான். அப்ப அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு விஷயம் இப்போ கூட நடக்கலாம், இல்ல நாளைக்கும் கூட நடக்கலாம். நான் ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டேன், இப்ப நான் அதை பண்றதை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஏன் ஒருவேளை நாளைக்கு நடக்கிறதா கூட இருக்கலாம். இப்பயே நீங்க பண்றதை பாதிலே ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காமையே போயிடும். நீங்க இப்பயுமே உயிரோட தான் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க செத்து போகணும். ஸோ ஸ்டில் உயிரோடு இருக்கீங்கன்னா ஸ்டில் நீங்க போராடணும். போராடினா மட்டும்தான் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம தான் போராடி ஆகணும். அதை விட்டுட்டு எனக்கு நடக்கல, கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நீங்க ஆல்ரெடி செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ சாகலனா இந்த செகண்ட் உங்களுக்காக இருக்கு. இப்பயும் போராடுங்க, நாளைக்கும் போராடுங்க. நீங்க ஆசைப்பட்டதை கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, நீங்க ஆசைப்பட்டதை கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன்னு சொல்லுங்க. அப்ப மட்டும்தான் நீங்க விரும்பினது கிடைக்கும். நான் முயற்சி பண்ண, எனக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா அது பேர் முயற்சியே கிடையாது. முயற்சிங்கிறது என்ன? தோல்வி, அகைன் தோல்வி, அகைன் தோல்வி, கொஞ்சம் பெட்டர் தோல்வி, கொஞ்சம் வெற்றி, அடுத்தது வெற்றி, முழுமையான வெற்றி. சோ தொடர்ந்து போராடினதான் கிடைக்குமே. தொடர்ந்து போராடாம எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இத மனசுல வச்சுட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தர் ரொம்ப விரும்பிட்டு இருக்கீங்க, இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல கடுமையான கோபத்துல இருக்காரு. அப்படி கோபத்துல இருக்கக்கூடிய நபர் உங்களை விட்டு வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க மனசுல உங்களோட எண்ண அலைகளை திருப்பி கொண்டு வந்து உங்களோட எண்ணங்களை பதிய வச்சு திருப்பியும் அவங்கள உங்க லைஃப்ல கொண்டு வரதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி நம்ம பார்க்க வரோம். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா விஷுவலேஷன் மெத்தட் தான். விஷுவலேஷன் மெத்தட்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது விஷுவலேஷனா எப்படி நீங்க பண்ணுவீங்க? நார்மலா நீங்க என்ன வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை ஒரு கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஒருத்தவங்க பேசாம இருக்காங்களா, அவங்க உங்களோட பேசுறாங்க அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. அப்படிலாம் நீங்க பண்ணும்போது அது உங்க மனசுக்கு அது பொய் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க கற்பனை பண்ணக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய இன்க்ளூட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5 சென்ஸ் சொல்லுவீங்களா, அந்த 5 சென்ஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு சென்ஸ் உங்களால கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சென்ஸ் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ஆசைப்பட்ட நபர், உங்க மேல கோபமா இருக்கக்கூடிய நபர் வந்து உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்ப நீங்க உங்க கையால அந்த பிரியாணி எடுக்கிறீங்க, உங்க பிரியாணி நீங்க உங்க கையால தொடுறீங்க, அதை நீங்க சாப்பிடுறீங்க, அந்த ருசி நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அவங்களோட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க அப்படிங்கறத காதுல கேட்கறீங்க. நீங்க அதை தொடும்போது அந்த தொடு உணர்வு உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதுல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி அதுல எவ்வளவு பிடிச்ச விஷயங்கள் உங்களால இன்க்ளூட் பண்ண முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதுல நீங்க நிறைய இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு
ரியலா தோண ஆரம்பிக்கும். ஏன்னா பிரியாணி சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயம் தான். நீங்க எப்ப வேணாலும் நினைச்சா கடையில போய் ஆர்டர் பண்ணலாம், வீட்லயே செஞ்சு கூட சாப்பிடலாம். ஆனா இந்த ஃபீலோட நீங்க சாப்பிடும்போது அடுத்தது எப்ப பிரியாணி பார்த்தாலும் அவங்க கூட நீங்க ஒன்னா சாப்பிட்ட ஞாபகம் தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குறீங்க, அவங்களும் நீங்களும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபீல் பண்ணி ஒரு ரசிச்ச ஒரு பாட்டு கேக்குறீங்க. திருப்பியும் அந்த சாங் எப்ப கேட்டாலும் உங்களுக்கு அவங்க ஞாபகம் வரும் தெரியுமா? அந்த மாதிரி தான் அவங்களோட ஒன்னா சேர்ந்து நீங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது கிடைக்கும் இல்லையா? ஒரு லாங் வாக் அவங்களோட நீங்க போறீங்க, அவங்க கையை கோத்துக்கிட்டு, உங்களுக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கணும், அப்படியே நடக்கிறீங்க. அந்த டைம்ல அழகான அந்த பறவைகளோட சத்தம் கேட்குது, அந்த சுத்து வட்டாரங்கள் அழகா இருக்கு அப்படின்னு அதை ரசிச்சுக்கிட்டு போகணும். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான விஷுவலேஷன். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். பட் இதுதான் முழுமை பெற்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் முழுமை பெறாத ஒன்று தான். அப்ப இது எப்படி முழுமை பெற வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில கால நேரங்கள் இருக்கு. எது சரியான நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட்னு. அந்த டைம்ல நீங்க உங்க பெட்ல போய் படுப்பீங்க, போன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துல போய் அமைதியா படுத்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க. நல்லா மூச்சு இழுத்து மெதுவா மூச்சு காத்த வெளியிடுங்க. இதைவே தொடர்ந்து பண்ணுங்க. இதை நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிருவீங்க, கொஞ்சம் உங்களோட மனம் வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை பத்தி. ஆனா ஒரே நல்லா ஒரு 10-15 திங்க் பண்ண, ஒரே விஷயத்த திங்க் பண்ணணும். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா ஜஸ்ட் பிரியாணி சாப்பிட்றத பத்தி நினைங்க, வேற எதுவுமே வேணாம். சிம்பிளா பிரியாணி சாப்பிட்றதா கொஞ்சம் நேரம் நினைச்சிட்டே இருங்க. அடுத்தது அந்த இடத்துல அவங்கள கொண்டு வாங்க. நீங்க பிரியாணி சாப்பிடும்போது அவங்க வராங்க, அவங்களும் உங்க கூட ஜாயின் பண்றாங்க, நீங்க அவங்களும் ஒன்னா சந்தோஷமா சாப்பிட்றீங்க. அவங்க சாப்பிடும்போது அவங்களோட லவ் அதுல எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு அதை கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சுட்டு இந்த சாப்பாட்டோட சுவையோட, அந்த வாசனையோட, அந்த ஸ்பரிசத்தோட, அவங்க பேசக்கூடிய அந்த சந்தோஷத்தோட எல்லாமே ஒன்னா கலந்து ஃபீல் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. இந்த ஃபீலிங்கோடய படுத்து தூங்க. கண்டிப்பா காலையில எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா திரும்பி அவங்கள பத்தி நினைச்சிட்டு அதன் பிறகு உங்களோட மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிங்க. இதை நீங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்க மேல அவங்க எவ்வளவு கோவத்துல இருந்தாலுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைக்காலஜி படி ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு கோபம் இருந்தா 3 நாளைக்கு தான் இருக்குமே. 3வது நாள் தாண்டு 4வது நாள்ல அவங்க கோபமா இருக்கிறாங்கன்னா அது கோபம் கிடையாது, ஜஸ்ட் ஈகோ தான். ஸோ அவங்களுக்கு இருக்கிறது ஈகோ தான் காரணம். அப்போ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈகோ பிரேக்கப் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். சரியாக பயன்படுத்துங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆசைப்பட்ட விஷயம் நடக்காமல் போகவே போகும். இதை மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அதுக்கு நீங்கள் போராடணும். நீங்கள் கிவ் அப் பண்ணுற வரைக்கும் அதை உங்ககிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது. ஸோ நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத முக்கியமே. யோசிச்சு நீங்களே முடிவு. இது உங்களை. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.